சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் உடைய நிலவரங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்த மாபெரும் அடி விழுந்திருக்குன்னு சொல்லலாம் அமெரிக்காவுக்கு. என்னமோ இந்த வருஷம் அவர்கள் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் ஒட்டு மொத்தமாகவே அடுத்தடுத்து சருகலாக போய் கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு உலகமே பேசுகிற அளவுக்கான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே 2 நிகழ்வுகள் பார்த்துட்டோம். ஒன்று அங்கே கடுமையான பனி இருக்குன்னு சொல்லிட்டோம். 2வது அங்கே காட்டுத்தீயை பற்றி சொல்லிட்டோம். இப்போ 3வது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பங்கு சந்தை முழுவதும் விழக்கூடிய அளவுக்கு ஒரு அடி விழுந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு மாபெரும் நஷ்டமாக ஒரு 500 கோடி அளவுக்குலாம், 500 பில்லியன் US டாலர் அளவுக்குலாம் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இப்போதான் காட்டுத்தீயில 250 பில்லியன் USD டாலர் அளவுக்குலாம் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி பனியிலையும் அவர்களுக்கு ஏராளமான நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான உயிர் சேதங்கள் அப்படிங்கிறது காட்டுத்தீயிலையும் இல்லை, பனியிலையும் இல்லை. ஏன்னா 20க்கும் மேற்பட்டவங்க இறந்திருந்தாலும் ஒரு 50க்கு மேற்பட்டவங்க காயமடைந்திருந்தாலும் மற்றவங்களாம் உயிரோட தான் தப்பிச்சாங்க. அங்கே பொருளாதார சேதம் தான் இருந்துட்டு இருக்கு. காட்டுத்தீயில அமெரிக்கா அழிஞ்சிருச்சுன்னு நாமளும் 2 வாரமாக சொல்லிட்டு இருக்கோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுசாக அழிஞ்சிருச்சுன்ட்டு. ஆனால் அழிஞ்சது எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே 18,000 பில்டிங் அழிஞ்சிருக்குது. 250 பில்லியன் US டாலருக்கும் அதிகமாக பொருள் சேதமாயிருக்கு. இது அதிகம்னு சொல்கிறோம், ஆனால் அது 250ங்கிறது அதுவே 500 வரையும் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கோ தவிர பெரிய உயிர் சேதம் ஏற்படல. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை இயற்கை ரீதியாக அழிவுகள் இருந்த அமெரிக்காவுக்கு இப்போ டெக்னாலஜிக்கல் ரீதியாக அழிவு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏஐயும் ChatGPTயும் நம்பர் 1 டெக்னாலஜியாக அமெரிக்கா கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதுலேயும் இஸ்ரேல் இப்போ யுத்தத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஏஐ யூஸ் பண்ணி தான் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் இத்தனை பேத்தையும் அழிச்சிருக்காங்க. அதை ICJ போன்ற நீதிமன்றங்களே சொல்லிருச்சு, நீங்கள் ஏஐயை தவறாக உபயோகித்து அது செய்த தவறுகளில் தான் இத்தனை மக்கள் அழிக்கப்பட்டாங்க. கேட்டால் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுடைய முகங்களையெல்லாம் ஏஐக்கு ஃபீட் பண்ணிட்டோம், அவங்கள பார்க்கும்போது மட்டும்தான் அது சுடுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது தவறுதலாக இத்தனை மக்கள் 45,000 மக்களை அழிச்சிருக்கீங்கன்னா அது அத்தனைக்கும் காரணம் அந்த ஏஐயோடைய தோல்விதான். அதற்கு காரணம் நீங்கள் அதை பயன்படுத்தினதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீர்ப்பே வந்துருச்சு, நமக்கு தெரியும். அப்போ என்ன அர்த்தம்னா அமெரிக்கா அந்த ஏஐயும் ChatGPTயும் ரொம்ப நம்பிட்டு இருக்கு. அந்த ஏஐயுடைய வளர்ச்சி மூலமாக காசால கூட இவங்க அநியாயத்தை பண்ணாங்க. அப்போ அமெரிக்கா அதை வளர்ச்சி செய்யும் போதே கிட்டத்தட்ட 500 பில்லியன் US டாலர் இப்போ கூட ட்ரம்ப் அறிவிச்சார் 2 நாளைக்கு முன்னாடி, நாங்கள் அந்த ChatGPT ஏஐ டெக்னாலஜிலாம் வளர்த்துறதுக்காக நாங்கள் செலவு பண்ண போகிறோன்ட்டு. ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இப்போ நம்ம கூகுளில் போய் நம்ம ஏதாவது கேட்டோம்னா அது என்ன பண்ணும், உங்களுக்கு அங்கே உள்ளேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எனக்கு இதை பற்றி சொல்லு, அதை பற்றி சொல்லு, இதுனா என்ன அதுனா என்னன்னு நீங்கள் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லுமா. இப்போ ChatGPT அப்படிங்கிறது அதில் ஹைடெக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். அதுலேயே அடுத்த ரகம், நம்ம எதை கேட்டாலும் கிடைக்கும். கூகுளில் கிடைக்காதது கூட ChatGPTயில் கிடைக்கும். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியோட டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏஐனா என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனிதரால் செய்ய முடியாத விஷயங்களை கூட அதை அடுத்த கட்டத்தில் செஞ்சுட்ருக்கோம். மனிதர்கள் செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களையும் ஒரு மிஷினால் யோகிச்சு பார்க்க முடியாத விஷயத்தில் அதை செஞ்சு கொடுக்கும். அதில் தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தோம்னாவே பார்ப்போம், ஏஐ மூலமாக நிறைய ஃபேஸ் எல்லாம் மார்பிங் பண்ணிக்கிறாங்க. அவங்க உண்மையாலுமே மனிதர்களா ரோபோக்களான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அனிமேஷனில் வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, எல்லா காரியங்களுமே பண்ணுறாங்க. யுத்தத்துக்கே ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல்னா, அப்போ எந்த அளவுக்கு ஏஐயுடைய வளர்ச்சி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை கண்டுபிடிச்சது அமெரிக்கா தான். அமெரிக்கா கண்டுபிடிக்கும் போதே என்ன சொல்லிட்டான்னா, இந்த ஏஐ ரொம்ப மோசமானது, இதை வச்சு யுத்தம் கூட பண்ணலாம், இதை வச்சு நம்ம யாருக்குமே தெரியாத ஆயுதங்களை கண்டுபிடிக்கலாம், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆட்சிகளை பிடிக்கலாம். அந்த மாதிரி ஏஐ வச்சு சின்ன சின்ன பிரயோஜனம் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பிரயோஜனங்களும் நம்ம விண்வெளி ஆராய்ச்சிக்காகட்டும் இல்லை உலக போருக்காகட்டும் எல்லா விஷயத்துக்குமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லா நாட்டுடைய இன்ஃபர்மேஷனையும் அது மூலமாகவே என்ன பண்ணிடுவாங்க, எடுத்து வச்சுப்பாங்க. அது மூலமாகவே ஆப்ரேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான பயன்பாட்டுக்குமே ஏஐயும் ChatGPTயும் யூஸ் பண்ணலாம். நம்மளை பொறுத்தளவுக்கு ChatGPT அது மூலமாக நம்ம சேட் பண்ணி கேள்விக்கு பதில் வாங்கிப்போம். நமக்கு வேணுங்கிறத அதை கொடுக்கும். எனக்கு இதை பற்றி ஒரு லெட்டர் எழுதணும், எனக்காக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் கொடு அப்படின்னு சொன்னால்
அதுவே வந்து உங்களுக்கு லெட்டர்லாம் கொடுத்துரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் கூட வந்து கிடைக்காது. ஆனால் அது எப்படின்னா நமக்கு வேணுங்கிறதுவே அது செஞ்சு கொடுக்கும். நான் வந்து இப்போ ஒரு வீடியோ போடணும் யூடியூப்பில், அதோடைய டாபிக் இதுதான், நான் அதில் இதை பற்றி தான் பேசணும், இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஒரு யூடியூப் வீடியோ போடணும், அதனால் நீயே வீடியோ க்ரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டா அதுவே இன்றைக்கி லாஸ் ஏஞ்சல்ஸில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து தொகுத்து ஒரு வீடியோவாக பண்ணி உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வரணுமோ அந்த லாங்குவேஜில் போட்டு வீடியோவாக கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு வந்து அந்த ஏஐயுடைய வேலை வந்து இருந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட டெக்னாலஜிக்கு வந்து $500 பில்லியன் மேலே வந்து யார் செலவு பண்ணாங்கன்னா அமெரிக்கா செலவு பண்ணியிருந்தாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்த $5 பில்லியன் அளவுக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இப்போ அறிவிச்சிருந்தாங்க. அந்த நிலைமையில் அவங்க முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. யார் இப்போ கூகுள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களோ, ஃபேஸ்புக்லாம் வந்து வச்சுருக்காங்களோ, இந்த மாதிரி முன்னிலையாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இந்த ChatGPT கண்டுபிடிச்சாங்க. எல்லாருமே என்ன பேசுனாங்கன்னா, எப்படி இருந்தாலும் இந்த டெக்னாலஜி சைனா கைக்கு கிடச்சிடக்கூடாது. சப்போஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஆயுதத்தை பயன்படுத்தி நம்மளை அழிச்சிருவாங்க. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க எதையாவது கிரியேட் பண்ணி நம்மளை அழிச்சிட்டா நம்ம அதிலேருந்து மீண்டு வர முடியாது. அதனால் அவங்க கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அது எப்படி கிரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லாமையே இருந்தாங்க, ரகசியமாக வச்சுருந்தாங்க. அதில் அடுத்த கட்டம் வேறு போகலான் இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் இப்போது சைனா வந்து DeepSeek அப்படின்னு சொல்லிட்டு அதே இவங்க எப்படி ChatGPT விட்டாங்களோ அதே மாதிரி அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தா மரண அடியாக போச்சு. ஏன்னா இது $500 பில்லியன் அது எவ்வளோடா செலவு பண்ணிங்கன்னா வெறும் $56,000 அளவுக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்க. 56,000 எங்கே, அதே வந்து கோடிக்கணக்கான காசு எங்கே இருக்குது? அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. எப்படி காசாவில் மெர்க்வாக்கள் வந்து பார்த்தா அவ்வளோ மில்லியன் செலவு பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் வந்து காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் வெறும் $500 உள்ள ஏசின் ஏவுகணைகளை வச்சு தகர்த்தாங்களோ அந்த மாதிரி இப்போ சைனா அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுல 100ல் 1 பங்கு கூட செலவு செய்யாமல் அதே டெக்னாலஜியை அதை விட சிறந்ததாக பண்ணிட்டாங்க. இதில் அதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். சைனா ப்ராடக்ட்னாவே மலிவாக இருக்கும்னு தெரியும், குவாலிட்டியே இருக்காதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ChatGPTயில் கேட்குற எதை வேண்டாம் அங்கேயும் கேட்கலாம், அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருக்கு. அதுலேயும் ரொம்ப குறைந்த செலவிலான பொருட்களை பயன்படுத்தியிருக்கனால இன்னைக்கு உடனே இதை வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரெல்லாம் அமெரிக்காவில் அந்த ChatGPTக்காகவும் ஏஐக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அப்படியே அந்த ஷேரெல்லாம் குறைச்சிட்டு இதுக்கு போயிட்டாங்க, இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது மலிவு விலையில் இருக்குது. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து செஞ்சு விற்கக்கூடிய பொருட்கள் டெக்னாலஜி மூலமாக தான் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய வல்லரசு நாடாக இருந்தாலும் எல்லா நாட்டுக்கும் அவங்க வந்து டாலர் மதிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்தியாவுக்கு இவ்வளோ, ஸ்ரீலங்காவுக்கு இவ்வளோ, அதெல்லாம் எப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து தான். ஆனால் இன்றைக்கி அதில் ஒரு பெரிய அடி விழுந்துருச்சு. ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு, நம்ம இதுலேருந்து எழுந்து வரதே கஷ்டம், ஏன்னா இது ஒரு வரலாற்று சரிவாக நமக்கு காணப்படுது. இப்போ தான் நமக்கு 2 பிரச்சனைகள் வந்துச்சு இயற்கை ரீதியாக. அதுலேயும் லாஸ் ஏஞ்சல்ஸில் மட்டுமே $250 பில்லியன் மேலே வந்து சேதம் ஏற்பட்டுச்சு. அதில் வந்து இது வந்து ரொம்பவே ஒரு பெரும் சேதமாக இருக்குது. அதை விட அதிகமாக வந்து பார்க்கும்போது இப்போ எல்லா இன்வெஸ்டருமே என்ன ஆயிருக்காங்கன்னா இழந்திருக்காங்க. யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு 15%, 20% நஷ்டம்னு சொல்லிட்டு பங்கு சந்தைகள் முழுவதுமே குறைஞ்சிருக்கு. அதுவும் ஒரே நாளில் மட்டுமே 51,000 கோடி அளவுக்கு, இந்திய மதிப்பில் வந்து பார்த்தா 51,000 கோடி வந்து ஒரு நாளில் இழந்திருக்காங்க. இப்போ தான் இது வந்திருக்கு. அடுத்தடுத்த நாள் போக போக இன்னும் அதிகமாக இழந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உள்ளே போட்டிருக்கிறதும் சரி, இனிமேல் போடக்கூடிய $500 பில்லியன் சரி, எல்லாமே சேர்ந்து அவர்களுக்கு பெரும் நஷ்டமாக வந்துட்டு இருக்கு. இது வந்து பொருளாதாரத்தில் மாபெரும் அடி. ஒரு நாடு வந்து வீழ்ச்சியை அடையுது அப்படின்டா எதை வச்சு கருத்தில் வந்து கொள்வாங்கன்னா இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனையை வச்சு தான் கருத்தில் கொள்வாங்க. அந்த ஒரு பொருளாதார பிரச்சனை இருந்தால் மற்ற நாட்டுகிட்ட வந்து வம்புக்கே போக மாட்டாங்க. நம்ம நிலைமையே இப்படி இருக்குது, நாம் எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட போகணுங்கிற அளவுக்கு நிலைமை வந்துடும். மற்ற எந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து செலவு பண்ண மாட்டாங்க. பொருளாதார ரீதியாக ஒரு நாடு பிரச்சனையாக இருக்கும்போது ஆயுதத்துக்கு செலவு பண்ணி போர் பண்ணுறது இந்த வேலையில் வச்சுக்க மாட்டாங்க. அதனால தான் நிறைய நாடுகள் வந்து பார்த்தா அவங்களே வந்து எந்த நிலைமையில் இருப்பாங்கன்னா உள்ளக்குள்ளேயே வந்து முழுசாக வந்து கட்டமைக்க முடியாமல் இருக்கிறனால மற்ற நாடுகளோட சண்டைக்கு போகாமல் பயந்து பின்னடங்கியே இருப்பாங்க. இப்போ அமெரிக்காவே பார்க்கும்போது பெரும் சரிவை வந்து கண்டுகொள்கிறாங்க. சைனா வந்து அன்எக்ஸ்பெக்டபிளாக வந்து இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் கண்டுபிடிச்சவர் வெறும் 40 வயசான ஒரு ஐடி இன்ஜினியர் தான். அவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏதோ இவங்களால மட்டும்தான் கண்டுபிடிக்கிற மாதிரியும் மற்றவங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து அமெரிக்கா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சைனாவில் சாதாரணமாகவே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப 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 மலிவான விலையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் முக்கியம். அதனால மலிவை நோக்கி எல்லாரும் போகிறாங்க.
இது வந்து அமெரிக்காவுக்கு பெரும் சரிவாக பார்க்கப்படுது. ட்ரம்ப்பே அதை பற்றி பேசுகிறாரு, வரலாற்றில் இல்லாத ஒரு சரிவாக போயிடுச்சு, என்ன இந்த வருஷம் இப்படி இருக்குதுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. காசை இழந்தால் மட்டும்தான் அந்த போர் நிற்கும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறத நிறுத்துங்க, உதவி செய்கிறத நிறுத்திட்டிங்கன்னா இஸ்ரேல்கிட்ட தேவையான காசு இருக்காது. தேவையான காசு இல்லாட்டினா என்ன ஆகும்னா அவங்க யுத்தம் செய்ய முடியாது. அங்கே வந்து அந்த காசு இருந்தால் தான் ஆயுதம் வாங்குவாங்க, ஆயுதம் தயாரிப்பாங்க, அதை கொண்டு அடிப்பாங்க. இதே அந்த காசு இல்லாட்டினா இவங்க சம்பளம் கொடுத்து ஆட்களுக்கு வந்து அடிக்கிற கூட வந்து செட் பண்ண முடியாது, இராணுவத்தையும் வந்து என்ன பண்ண முடியாது, வழி நடத்த முடியாது. லெபனானில் அப்படி ஒரு நிலைமை தான். லெபனானில் பல வருஷமாகவே இராணுவத்துக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறனால தான் லெபனானில் எத்தனையோ தாக்குதல் நடந்த போதும் கூட லெபனான் இராணுவம் வந்து என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவோட ஜாயின் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வருமானம் இல்லை, பொருளாதார பிரச்சனையில் இருக்காங்க. இப்போ ஆனால் அமெரிக்காட்ட இருந்தனால தான் தூக்கி இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்படி தொடர்ந்து வந்து அமெரிக்காவுக்கு அடுத்த அடி மேலே அடி விழும் போது என்ன ஆகுனா திரும்ப திரும்ப இந்த போரை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கான ஃபண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கம்மியாக போயிடும். அதுவும் ட்ரம்ப் எப்படிப்பட்டவர்னா அவருடைய நாடு அந்த பிஸ்னஸ்ஸு அதில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவார். அதனால் பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல் வரும்போது தேவையில்லாத போர்களை தான் நம்ம தவிர்க்கணும். எதுக்காக நம்ம போய் இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ செலவு பண்ணணும், அமெரிக்கா மக்களுடைய வரி பணத்தை எதுக்கு நம்ம வேறு நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும். இவங்களுக்கு தொடர்ந்து பொருளாதார பின்னடைவு வந்தால் இவங்க மற்ற நாட்டில் போய் சண்டை ஓடுறது, சண்டையை மூட்டுற வேலையெல்லாம் விட்டு போட்டு அவங்க நாட்டை மட்டுமே வளர்க்கறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு பெரும் நஷ்டம் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து அவர்களுக்கு அடுத்தடுத்து விழுந்த அடியாக இருக்குது. அதுவும் நெருப்பில் ஏற்பட்டுச்சு பாருங்கள் காட்டுத்தீயில், அதை விட அதிகமாக 2 மடங்கு 3 மடங்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. அது நமக்கு கண்ணுக்கு தெரியும், எல்லா பக்கம் எரிஞ்சிட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது நம்ம இறை தண்டனைன்னு நினச்சோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இது டெக்னாலஜிக்கல் வைஸாக நடந்துட்டு இருக்குதுங்கும் போது பங்கு சந்தையெல்லாம் விழுந்துட்டுருக்கு. நேரடியாக மனிதர்களை வந்து பொருள் ரீதியாக பாதிக்காட்டினாலும் வாழ்வாதாரம் ரீதியாக முழுசாக பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அது அவங்க கவர்மெண்ட்டுக்கே பேரிழப்பாக இருக்குது. இதுவும் பார்த்தா அதிக காசு வச்சுருக்கவங்க தான் பாதிக்கும், மற்றவங்களாம் இதில் வந்து இன்வெஸ்டராக இருக்க மாட்டாங்க. அதிக காசு வச்சுருக்கவங்க தான் இன்வெஸ்டராக இருப்பாங்க. அந்த அதிக காசு வச்சுருக்கவங்க தான் காசாவை அழிக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு டொனேஷன் கொடுத்தவங்களா இருப்பாங்க. அப்போ எல்லாரும் வந்து திரும்ப திரும்ப யாரெல்லாம் சஃபர் ஆகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய பணத்தை செலவு பண்ணவங்களா தான் இருப்பாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியிலேயே என்ன சொன்னாங்கன்னா அங்கிருந்து மட்டுமே இஸ்ரேலுக்கு ஹீரோயின்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, காசால யுத்தமே நிற்கக்கூடாது, முழுக்க முழுக்க அது இஸ்ரேலாக மாற்றப்படணும்ல பேசியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க இடமே வந்து அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இதுவும் வந்து பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு.